பிடிக்க பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். ஏதாவது ஒரு மீன் மாட்டுதான் பாப்போம். ஆஹா, பெரிய மீனா மாட்டிருக்கு. அத அப்படியே தூக்கி நம்ம கூடையில போட்டு வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு சாப்பிடலாம். இந்த காட்டுல பூனா ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்படியே நம்ம மீனை நல்லா கழுவிக்கலாம். அப்பதான் சுத்தமா இருக்கும். மீன் பார்க்கவே நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது. இன்னைக்கு ஒரு புடிதான். மீனுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ரெடியா இருக்குது. ஓகே, இப்போ செஃப் மாதிரி ஒரு தொப்பி மாட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மீனை ஒரு பவுல்ல போட்டு அதுல மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மீனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி மீனை போட்டு இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு திருப்புனா நம்ம மீன் ரெடி ஆகிடும். வாசனைய பார்த்து இன்னொரு பூனை வேகமா வந்துருச்சு. அத அப்படியே மண்டையில கொட்டி அனுப்பிடலாம். இப்போ பிளேட்ல நம்ம மீனை எடுத்துட்டு வச்சு சாப்பிட்டா சுவையோ சுவை. நாளைக்கு இப்படி ஒரு மீன் பிடிக்க மறுபடியும் கிளம்பிட வேண்டியதுதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.